வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அரியாங்கோட்டை பள்ளி சார்பாக வில்லு பாட்டு பாட வந்துள்ளோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுற்றுச்சூழல். தந்தரத்தம் என்று சொல்லியே என்னப்பா சந்தேகம்? நான் இன்னும் தொடங்கவே இல்லையே. தொடக்கமே சந்தேகம் தானே. எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்க தானே இந்த வில்லுப்பாட்டு. கேளுங்க, சொல்லு. ஏனே இந்த கலைமகளையும் கூப்பிடுறீங்க? நமக்கு கலையை கற்றுத்தர கலைக்குள்ளாக்கு கலைமகளை கூப்பிடாம வேற யாரப்பா கூப்பிடுறீங்க? சரி, நம்ம நாட்டு நடத்த அலசுவோமா? அலசி ஆராய்ஞ்சிடும். அண்ணே, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, போய் சாப்பிட்டு தரவா? எப்போ பார்த்தாலும் திங்கிறதுலே இரு. சாப்பிட்றது என்னன்னு இருக்கு? மழை இல்லை, விவசாயம் இல்லை, விவசாயிகளுக்கு வாழ்க்கை இல்லை. அப்படி இருக்கிற எப்படிதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும்? மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நாம் என்ன பண்ண முடியுமா? நம்ம செய்கிற சில காரியங்களால தான் மழை பெய்யறது இல்லை. உங்களுக்கு சொன்னால் புரியாது, பாடுறேன் கேளுங்க. அத்தோரத்திலே ஆலமரம் இளமரம், தோரத்திலே வேப்பமரம் புளியமரம் ரொம்ப இருக்கு, ரொம்ப இருக்கு. அத்தோரத்திலே ஆலமரம் இளமரம், தோரத்திலே வேப்பமரம் புளியமரம் ரொம்ப இருக்கு, ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்ய மரம் தான் வேணும், மரம் தான் வேணும். மரங்களை வெட்டி வெட்டி சாக்கிறோமே, மரங்களை வெட்டி வெட்டி சாக்கிறோமே. நல்ல மழை பெய்ய மரம் தான் வேணும், மரங்களை வெட்டி வெட்டி சாக்கிறோமே, சாக்கிறோமே. வாகனத்தின் பூவையால் சுற்றுச்சூழல் கெட்டது, சுற்றுச்சூழல் கெட்டது. வானமழை பெய்வதில் சிக்கலாயிற்று, சிக்கலாயிற்று. வாகனத்தின் பூவையால் சுற்றுச்சூழல் கெட்டது, சுற்றுச்சூழல் கெட்டது. வானமழை பெய்வதில் சிக்கலாயிற்று, சிக்கலாயிற்று. மரங்களை வெட்டுவதை இப்போதே தடுப்போம், இப்போதே தடுப்போம். மரங்களை வெட்டுவதை இப்போதே தடுப்போம், இப்போதே தடுப்போம். இப்போ புரியுதா? மரங்களை வெட்டுவதனாலேயும் வானத்துல இருந்து வரும் புகையினாலையும் ஆலயத்துல இருந்து வரும் கழிவுனாலையும் தான். சரி அண்ணே, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்காங்களே. நாங்க இப்பயே வீட்டுக்கு ஒரு மரம் நட்டு வச்சிடறோம். மரத்தை வைக்கலாம், ஆனா கிணத்தில் தண்ணியில என்னென்ன பண்றது? ஆமா, என்ன கேளுங்க. கிணத்துல தண்ணி வச்சு போனதுக்கு நம்ம தான் காரணம். எதுக்கு எடுத்தாலும் ஏன்னா எங்க மேலே பண்ணி போறீங்க? நீங்க செய்யற தப்பு உங்களுக்கே தெரியல. எல்லா பசங்களும் அதே தப்பு தான் பண்றீங்க. உங்களுக்கு சொன்னா புரியாது, பாடுறேன் கேளுங்க. 10 பைசா பொருளை வாங்கி வந்தோம், அதை பைக்குள் போட்டும் எடுத்து வந்தோம். 10 பைசா பொருளை வாங்கி வந்தோம், அதை பைக்குள் போட்டு எடுத்து வந்தோம். ஆமாம், பைக்குள் போட்டு எடுத்து வந்தோம். பிளாஸ்டிக்கால் செஞ்ச பையை எடுத்து, பிளாஸ்டிக்கால் செஞ்ச பையை எடுத்து ஒரு மூலையில் போட்டு வச்சு புட்டோம். நாங்கள் ஒரு மூலையில் போட்டு வச்சு புட்டோம். பிளாஸ்டிக்கால் செஞ்ச பையை எடுத்து ஒரு மூலையில்
பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக ஓலை பெட்டி, மஞ்சள் பை, தணல் பை போன்றவற்றை பயன்படுத்தலாம். அதனால் நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் நம் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்போம் என்று ஊராட்சி நிலையில் பெரிய கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.